தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனர்கள்ல ஒருத்தர் தான் மணிரத்னம். ஏன்னா இவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படங்கள் தான். முக்கியமா எப்படிதான் இந்த மனுஷன் இப்படி படம்லாம் எடுக்கிறாரோ அப்படின்ற அளவுக்கு யூனிக்கான கான்செப்ட்ல நம்ம இப்போ வரைக்குமே கொண்டாடக்கூடிய ரொம்ப சிறப்பான படங்கள் எல்லாமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு படம் அப்படின்னு சொன்னா நாயகன் படத்தை சொல்லலாம். ஏன்னா நாயகன் படத்துல கமல்ஹாசனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், நம்ம மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் தாங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்பே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேங்ஸ்டர் கதைக்களத்தில் தான் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக மும்பையை சேர்ந்த வரதராஜன் முதலியார் அப்படின்ற உண்மையான கேங்ஸ்டரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு தான் இந்த படத்தையே டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. இந்த நிலையில தான் ரஜினிகாந்த் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாரு அப்படின்றத பற்றி டைரக்டர் பி வாசு ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாயகன் மாதிரி ஒரு படத்துல நீங்க இன்னும் நடிக்கல அப்படின்னு சொல்லி நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட பி வாசு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு 3 ரவுண்டு சரக்கடிச்சிருக்காராம். உடனே கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி, நான் ட்ரிங்க் பண்ண மதுவை தாண்டி வேலு நாயக்கரோட போதை தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அந்த இன்டர்வியூல பி வாசு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட நெட்டிசன்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு அப்படின்றத பாராட்டுறதுக்காக இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 3 ரவுண்ட் ட்ரிங்க் பண்ணியுமே அந்த படத்தை பார்த்து அந்த வேலு நாயக்கரோட போதை ரஜினிகாந்துக்கு இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த படம் இவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த அளவுக்கு ரொம்ப அழகா கமல்ஹாசன் கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினி அவர்கள் இந்த மாதிரியும் ஒரு படத்தை பாராட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாயகன் படம் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் படமாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ ரஜினிக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஃபேவரட் படமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ரஜினி கமல் அப்படின்னு சொல்லிட்டா இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் நம்ம காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாண்டிங் பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரஜினி அவர்களோட படமாக இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களோட படமாக இருக்கட்டும், யாரோட படம் ரிலீஸ் ஆனாலுமே அவங்களுக்குள்ளே இந்த படத்தை பார்த்துட்டு அதை பாராட்டவுமே செய்கிறாங்க. இதுலேருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அந்த படத்தோட தாக்கம் ரஜினி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக அவர் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் பண்ண இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.